முதல் முறை நான் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க சட்டை போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் திமுக, இடுப்புல இருந்த துண்டு தோலுக்கு வந்தது என்றால் அதுக்கு காரணம் திமுக. இன்னைக்கு வந்து ஐயா கும்புரஞ்சாமி இருந்தவனா இன்னைக்கு இப்படி உட்காந்து சோஃபால பேசிட்டோம்னா அதுக்கு காரணம் திமுக. போய் சொல்லட்டுமா? 1892ல 12 லட்சம் ஏக்கர் பஞ்சு நிலத்தை ஒதுக்கி கொடுத்தா இங்கிலீஷ்காரன். 1892 இங்கிலீஷ்காரன் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சு நிலத்தை நிலம் இல்லாதவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தான். பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு 10 லட்சம் ஏக்கர் காணும். அந்த நிலத்துல தெரியுமா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் விற்க முடியும், வெளியே விற்க முடியாது. நிலம் இல்லாதவர்கள் வந்து அடிமையாக்கப்படுவார்கள் கேட்டு ஐயா அயோத்தியாச பண்டிதர் போன்றவர்கள் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்த இடத்துல இன்னைக்கு 10 லட்சம் ஏக்கரை காணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பண்ணிருக்க வேலை கேட்டீங்களா? இடுப்புல இந்த துண்டு தோலுக்கு வந்ததுன்னு, இடுப்புல இந்த துண்டு அவுத்துன்னு போயிட்டீங்கன்ற நான் இது பதில் சொல்ல நான் கேட்கிற ஆதாரப்பூர்வமான போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்காது, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. 12 லட்சம் ஏக்கர்ல 100 வருஷத்துல 10 லட்சம் ஏக்கர் காணும். ஒரு பிரச்சனை ஆச்சுங்களா? ரெண்டாவது, இந்த திராவிட எழுதுங்களே, திராவிட யாரு தெரியுமா? அதே தாத்தா அயோத்தியாச பண்டிதர் கொண்டு வந்தது. இந்த திராவிட எதுக்கு எதிரான தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவமா கொண்டு வந்ததான் திராவிடம். அந்த திராவிடத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து ஆரியம் ஒரு கான்செப்டுக்கு எதிராக திராவிடம் வச்சு ஆரியத்தையும் வாழ வச்சு திராவிடத்தையும் வாழ வச்ச பெருமை தான் உங்களுக்கு சேரும். பதில் சொல்லு. நீங்க சொன்ன சுயமரியாதை கோட்பாட்டுக்கு உட்பட்ட 2 கேள்வி. நான் தனிப்பட்ட முறையில் இவங்க வச்சிருக்காங்க சொல்ல 12 லட்சம் ஏக்கர்ல 10 லட்சம் ஏக்கர் காணுங்க. பதில் சொல்லுங்க. அது எப்ப மீட்டு கொடுப்பீங்க? ரெக்கார்டே இல்லைங்க. ஒரு அத்திப்பட்டி காண போன மாதிரி மொத்தமா காணும் 10 லட்சம் ஏக்கர். படிங்க ஐயா, தயவு செய்து படிங்க. உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. அட்லீஸ்ட் இந்தியாவில் சண்டை போட்டு கொஞ்சம் பெட்டரா வாங்கியா நீங்க நல்லா இருங்க. அதுக்கும் நாள் முடிஞ்சு போச்சு, 20 நாள்ல ஆட்சி மாறிடும். இருந்தாலும் சொல்றேன், இப்ப போய் ட்ரை பண்ணாதீங்க. பல பேர் நான் சொன்னதான் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு பேர் ஐயா நீங்க நினைக்கிறீங்க? அது ரொம்ப பெரிய மைனாரிட்டிங்க. அது கொஞ்சம் பேரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க எல்லாம் சிஸ்டம்ல தூக்கிட்டு போய் அங்கங்க மீடியால உட்கார வச்சுட்டு அவங்க பேசுறதா உண்மை, இதுதான் சமூக நீதி, இவங்க அறிவாளி ஆம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. போய் அப்படி எதுவும் கிடையாது. நிஜமா இவங்க எல்லாம் அம்பலப்படுவாங்க. நீங்க பாருங்க.